இன்றைக்கி ராமநவமிக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க கோதண்டராமன் கோயிலில் வந்து இன்றைக்கி பானகம் அதே மாதிரி நீர்மோர் எல்லாமே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீர்மோர் அருமையாக இருந்துச்சு, பானகம் சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே இங்கே வந்து பெங்களூரில் எந்த கோயிலுக்கு போனாலும் பானகம் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பழமையான ஒரு கோதண்டராமன் கோயில், ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இந்த கிராமம் வந்து எப்படியும் 1000 வருடம் பழமையானது. அது பெரிய நடுவில் அந்த கிராமம் போது நடுவில் அந்த ஆலமரத்தோடு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பிள்ளையார், அது அரச மரம். அது ஆக்சுவலாக எல்லாருக்கும் அங்கே பெரிய ட்ரம்மில் வந்து பானகமும் மோரும் எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாங்கி ஒரு ஷார்ட்ஸ் அப்படி கோபுரத்துக்கிட்ட அப்படி எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஆசை தானே. லைன் வந்து ரோடு அந்த கடைசி கிராமனால அந்த கடைசி வரலாம் இருக்குது. அந்த மாதிரி பெரிய லைன். இப்போ இந்த கோயிலில் கூட்டமே இருக்காது. இன்றைக்கி ராமநவமிக்கு அவ்வளோ கூட்டம் உங்களுக்கு இந்த கோயிலில். உள்ளே அப்படியே போய் பார்ப்போம். உற்சவர் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவரையும் தரிசனம் பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் உற்சவரை வச்சுருந்தாங்க. அவங்க ஊர் கிராம மக்கள், இவங்கெல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. இது கிராமம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும். கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப 1000 வருடம் பழமையான கோயில். இந்த ஊர் பேர் எப்படின்னா ஹலநாயக்கன் ஹல்லி. இங்கெல்லாம் ஹல்லி ஹல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அங்கே நம்ம ஊர் பக்கம் பட்டின்ற மாதிரி. அதே மாதிரி கசவனா ஹல்லி, நாங்கள் இருக்கிறது கசவனா ஹல்லி. சரிங்களா, நம்ம அங்கே ஒரு கசவனா பட்டி இருக்கு இல்லையா, மதுரையில் ஃபுல்லாக தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து செந்தூரம், அனுமார் செந்தூரம் எல்லாருக்கும் வச்சு விட்டுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கூட்டமாக இருந்தாலும் இங்கே வச்சுருக்கல உள்ளேயே கொடுப்பாங்க. சடாரி எல்லாமே இங்கே அழகாக அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயில் நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. உள்ளே போய் நம்ம இன்றைக்கி பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் பார்ப்போம். ஆஞ்சநேயர் வந்து முத்தால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பெருமாளும் ஆஞ்சநேயரும். அதனால் சடாரி எடுக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் கருவறைகளுக்கு லக்ஷ்மணன் சீதாவோட ராமர் வந்து காட்சி கொடுப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபுல்லாக முத்துக்களால் அலங்காரம் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. அருமையான அலங்காரம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ராமநவமிக்கு ராமரை தரிசனம் பண்ணிக்கும். 1000 வருட பழமையான கோதண்டராமன் கோயில். வெளியே வந்தால் உப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம போலி சொல்லுவோம், கடலப்பருப்பு போட்டு உப்பிட்டு கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நம்ம சாட்சித்தாச்சு. இன்றைக்கி ராமர், லக்ஷ்மணன், அனுமாரோட சீதா தேவியோட நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டோம். இதுதான் கோயிலினுடைய சைடில் இருக்க உங்களுக்கு தோற்றம் காட்டுறேன். இன்றைக்கி ராம தரிசனம் பண்ணிட்டோம். கோயிலுக்கு வெளியே தனியாக சன்னதியில் நவ கிரகங்கள் இருக்கும். இங்கே என்னென்னா பிள்ளையாரை பிரதானமாக வச்சு தான் நவகிரகம் ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன். அருமையான ஒரு நவகிரக சன்னதி. இன்றைக்கி நம்ம ராமநவமி அன்றைக்கி இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம்.